வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சோள தோசை. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் எடுத்துருக்கிறது வெள்ளை சோளம். நான் இந்த ஆளாக்கில் 2 ஆளாக்கு சோளம் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளரு இது எந்த அளவு வேணால் வச்சுக்கலாம். 2க்கு 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு. நான் இந்த மெஷரிங் கப்பில் நான் அளந்திருக்கேன் இந்த ஆளாக்கில், அதனால் அதிலே போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1½ டீஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சிடணும் ஒரு 8 மணி நேரம். அப்போ தான் சோளம் நல்லா ஊறும். தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். 8 மணி நேரம் கழித்து நான் மாவு அரைச்சி கழுவிட்டு அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள் 6 மணி நேரம் அதை புளிக்க வச்சுட்டேன். ஒரு 6 ஹவர்ஸ் கழித்து பாருங்கள் மாவு எப்படி பொங்கி வந்திருக்குன்ட்டு. நல்லா பொங்கி வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ சோள மாவு பேட்டர் ரெடி தோசைக்கு. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுட்டு இதுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம், தோசை ஊற்றுற அந்த கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். ஊற்றிட்டோம் பாருங்கள், சூப்பராக வருது. கலர் தான் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்காது, மற்றபடி டேஸ்டெல்லாம் நல்லாவே இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த சோள தோசையை ட்ரை பண்ணலாம். டயபெட்டிக் இருக்கவங்க இதுக்கு நல்ல ஒரு ரைஸ் இல்லாமல் நம்ம இது செய்கிறோம், அதனால் நல்லது. சூப்பராக வருது பாருங்கள் தோசை. இதை மூடி வச்சு ஆப்பம் மாதிரி கூட எடுக்கலாம் நம்ம, ஆனால் நான் இன்றைக்கி திருப்பி போட்டு எடுத்துருக்கிறேன். இதுக்கு நல்ல ஒரு காரமான சட்னியை அரைச்சிக்கலாம். நான் சட்னி அரைக்கிற வீடியோ நான் எடுக்கலை. பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு தோசை. நல்லா வாசமாகவும் இருக்குது. நம்ம சொன்னால் தான் தெரியும் இது சோள தோசைன்னு சொல்லிட்டு. ரைஸு குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு காரச்சாரமான ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு பூண்டு, வரமிளகா, உப்பு, அவ்வளோதாங்க இதுக்கு நான் அரைச்சிருக்க சட்னி. அந்த சட்னியை நான் வீடியோ எடுக்கலை. இன்னொரு தடவை நான் அந்த சட்னி அரைக்கும்போது நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேட்சாக ஒரு பூண்டு சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை சூப்பராக வருது. இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வருது தோசை. இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. ஹெல்த் வைஸ் நம்ம ஆர்டினரி இட்லி அரிசியை போட்டு அரைக்கிறத விட இது நல்லாயிருக்கு, உடம்புக்கும் நல்லது. சூப்பர் தோசை, காரச்சாரமான சட்னி ரெடி. அதில் நல்லா நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு தொட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.